பிறந்த குழந்தைய எடுத்துக்கலாமே. அவங்க வந்து எந்த மாதிரியான தடுப்பூசிலாம் போடணும் ஃபர்ஸ்ட்டு? நல்ல கொஸ்டின். ஆக்சுவலி இந்த தடுப்பூசிய பத்தி நெறைய பேருக்கு ரொம்ப பெரிய டவுட்ஸ்லாம் இருக்கு. இன்ஃபாக்ட் அந்த தடுப்பூசி வந்து எந்த அளவுக்கு ரொம்ப நல்லது, குழந்தைக்கு அது எதுவுமே இல்ல அப்படின்னு நெறைய பேர் அத பத்தி ஒரு ராங் ஒப்பீனியன் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இப்ப ஒரு பேரண்ட் வந்து குழந்தைய கூட்டு வரும்போது அவங்க கேட்கிற பிரைம் கொஸ்டின் 3 தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த தடுப்பூசி என் குழந்தைக்கு நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க. டெஃபினட்டா நல்லது. அந்த தடுப்பூசி குடுக்கறனால என் குழந்தைக்கு ஏதாவது அலர்ஜி இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா அப்படின்னு கேட்டா, எஸ் ஒரு 10% வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது கண்டிப்பா குழந்தைய எந்த விதத்திலயும் பாதிக்காது. அதுக்கு நம்ம மெடிசின்ஸ் ஏதாவது தேவைப்பட்டா கூட குடுத்துக்கலாம். 3 திங் வேக்சினேஷன் குடுக்கறனால என் குழந்தைக்கு கண்டிப்பா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா, டெஃபினட்டா நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இப்ப ரீசென்ட்டா நம்மளுக்கு கோவிட் நம்மளுக்கு பாதிப்பு ஜாஸ்தியா இருந்துச்சு. அதே கூட நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். 2019ல கோவிட் வந்தப்போ, ஃபர்ஸ்ட் வேவ் வந்தப்போ எத்தன பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க அதனால. உயிரிழப்புகள் நெறைய இருந்தது. ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ஸ் நெறைய இருந்தது. இன்ஃபாக்ட் ஹாஸ்பிட்டல் பெட்ஸ்லாம் கூட கிடைக்காம நெறைய பேர் வந்து அதனால பாதிக்கப்பட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்ச பிறகு செகண்ட் வேவ்லுக்கு ஃபர்ஸ்ட் வேவ்ல கம்பேர் பண்ணும்போது தேர்ட் வேவ்ல பார்த்தீங்கன்னா அதோட இன்ஃபெக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியாச்சு. கம்மியாச்சு. இப்போ வந்து கொரோனா நம்மள சுத்தி இல்லன்னு நெனச்சிட்டு இருக்கோமா? இருக்கு கண்டிப்பா பட் இருக்கு. இருக்கு. பட் ஆனா அதோட இன்ஃபெக்டிவிட்டி ரேட் கம்மியாயிடுச்சு. அதுக்கு மேக்ஸிமம் ரீசன் வந்து இந்த வேக்சின் தான். சரிங்களா? அந்த வேக்சின் குடுக்கறதுனால நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி நல்லா வரதுனால, குறிப்பிட்ட இன்ஃபெக்ஷனுக்கான எதிர்ப்பு சக்தியும் நம்ம உடம்புல வருது. அதே மாரி இல்லாம மத்த ஒரு காமன் ஒரு வைரஸ் இல்ல காமன் ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லாததுக்கான எதிர்ப்பு சக்தியும் பெட்டரா வரதுனால வேக்சினேஷன் இஸ் டெஃபினெட்லி நீடட் ஃபார் த பேபி.